வணக்கம். லைட்னிங் நியூஸ். சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளான ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் ஊரடங்கை மீறி கடை திறந்து வைத்ததாக கூறி போலீசார் அழைத்துச் சென்று தாக்கினார்கள். பின்னர் கோவில்பட்டி ஜெயிலில் அடைக்கப்பட்ட 2 பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். உள்பட 10 போலீசாரை கைது செய்தனர். இதன்படி இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. நியூயார்க்கில் ஐநா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்டர்ஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் துஜாக்கிரிடம் சாத்தான்குளம் சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. கொரோனா பாதிப்பு குறித்து சீன அரசுக்கு முன்னரே தெரியும் என சீனாவை சேர்ந்த ஒரு பெண் விஞ்ஞானி தெரிவித்துள்ளது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சீனாவின் வூகான் நகரில் முதலில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. உலகளவில் இதுவரை கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,28,39,566 உள்ளது. கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,67,574 உள்ளது. அதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 74,77,683 உள்ளது. ஹாங்காங்கில் இருக்கும் வைரலாஜி மற்றும் நோய் எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்ற லீ மெங்யான் என்ற பெண் விஞ்ஞானி நேற்று பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தற்போது அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ள லிங் மெங் தான் இருக்கும் இடத்தை பற்றி குறிப்பிடாமல் பேசியுள்ளார். அதில் கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் பற்றி சீன அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போதைய வைரஸ் பரவலில் கவனம் செலுத்தி இருந்தால் இன்று பல உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம். வைரஸ் தொடர்பாக சீனாவில் ஆராய்ச்சி செய்ய ஹாங்காங் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு அனுமதி அளிக்க அந்த நாட்டு அரசு மறுத்துவிட்டது. உலக சுகாதார அமைப்புடன் இணைந்திருக்கும் தனது சொந்த நிறுவனம் கொரோனா பற்றி மௌனமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டதாக டாக்டர் யான் கூறினார். சீன அரசிடம் நான் பிடிப்பட்டால் மிகவும் மோசமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பேன் அல்லது பிறரை போலவே நானும் காணாமல் போயிருப்பேன். கொரோனா தொடர்பான செய்தியை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அமெரிக்கா வந்தேன் என லிங்மெங் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார மையம் வலியுறுத்திய நிலையிலும் இதுவரை முகக்கவசம் அணியாமல் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக தற்போது மாஸ்க் அணிந்துள்ளார். அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையம் அனைவரும் கொரோனாவிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்த போதும் கூட நான் அதை செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்தவர் இந்த ட்ரம்ப். அதற்கு அவர் சொன்ன காரணம் தான் இன்னும் வேடிக்கை. உலக தலைவர்கள் அத்தனை பேரும் முகக்கவசங்களுடன் இப்போது பொதுவெளியில் வாடிக்கையாகி போனாலும் நான் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. முகக்கவசம் அணிந்து பல நாட்டு ஜனாதிபதிகளையும் பிரதமர்களையும் சர்வாதிகாரிகளையும் மன்னர்களையும் ராணிகளையும் நான் எப்படி சந்தித்து பேசுவது என கேட்டார் ட்ரம்ப். ட்ரம்புடன் நெருங்கிய அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையிலும் மறுத்துவிட்டார். இந்த நிலையில் நேற்று காயமடைந்த ராணுவ வீரர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக சென்றார். அப்போது முதல் முறையாக மாஸ்க் அணிந்து சென்றார். மேலும் எந்த இடத்தில் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அமீரகத்தில் தயாரான ஹோப் விண்கலம் H-2A ராக்கெட்டின் மூக்கு பகுதியில் பொருத்தப்பட்டு ஜப்பான் நாட்டின் தனகசிமா தீவில் உள்ள யோசினோபு ராக்கெட் ஏவுதளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமீரகத்தில் தயாரான ஹோப் விண்கலம் ஜப்பான் நாட்டின் தனகசிமா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வருகிற 15ஆம் தேதி செவ்வாய் கிரகத்துக்கு ஏவப்பட உள்ளது. இந்த விண்கலம் H-2A ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு யோசினோபு ராக்கெட் ஏவுதளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹோப் விண்கலம் ஏவப்படும் ராக்கெட்டான H-2A-இல் 3 பாகங்களில் 2 பாகங்களாக லான்ச்சர்கள் உள்ளன. லான்ச்சர்கள் என்பது ராக்கெட்டிற்கு தேவையான எரிபொருள் மற்றும் உந்து சக்தியை தரும் பகுதிகளாகும். இந்த H-2A ராக்கெட் மொத்தம் 174 அடி உயரம் கொண்டது. இதன் மொத்த எடை 4,45,000 கிலோவாகும். இதன் மூக்கு பகுதியில் தான் தற்போது மிகவும் பாதுகாப்பாக ஹோப் விண்கலம் பொருத்தப்பட்டுள்ளது. தற்போது அங்கு லேசான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வானிலை சற்று தெளிவாக காணப்படுவதால் குறிப்பிட்ட தேதியில் விண்ணில் ஏவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது தனகசிமா விண்வெளி மையத்தில் இருந்து யோசினோபு ஏவுதளத்திற்கு ஹோப் விண்கலத்துடன் கூடிய மூக்கு பகுதி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலும் அமீரகத்தில் உள்ளவர்கள் நேரலையில் கண்டுகளிக்க இணையதள முகவரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த 4 மாதங்களாக கொரோனா தடுப்பு பணிகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டது. துபாய் சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: துபாயில் கடந்த 4 மாதங்களாக கொரோனா தடுப்பு பணிகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டது. பல்வேறு இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு கொரோனா தொற்று அறிகுறிகள் உடையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள சிறப்பு பிரிவுகளில் சேர்க்கப்பட்டனர்.
இதற்காக துபாய் உலக வர்த்தக மையத்தில் சிறப்பு மருத்துவ வளாகம் அமைக்கப்பட்டது. உலக சுகாதார நிறுவனம் வழிகாட்டுதலில் தரமான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பால் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் அனைவரும் குணமடைந்து விடைபெற்று சென்றனர். தற்போது அரசு மற்றும் தனியார் என மொத்தம் 18 மருத்துவமனைகளில் இருந்து அனைத்து கொரோனா நோயாளிகளும் பூரணமாக குணமடைந்து சென்று விட்டனர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நடந்த பொது தேர்தலில் ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. சிங்கப்பூரில் பிரதமர் லீ சியன் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சியின் ஆட்சி நடந்து வருகிறது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் சிங்கப்பூரிலும் வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக அந்த நாட்டில் வேலை இழப்பு மற்றும் பொருளாதார சரிவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனிடையே தனது ஆட்சி காலம் முடியும் 10 மாதங்களுக்கு முன்பே பொது தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் லீ கடந்த மாதம் அறிவித்தார். அதன்படி கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சிங்கப்பூரில் நேற்று முன்தினம் பொது தேர்தல் நடந்தது. கொரோனா வைரஸ் குறித்த பயம் இருந்த போதிலும் மக்கள் ஆர்வமுடன் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றினர். முதியவர்கள், இளைஞர்கள், வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்கள் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நேரங்கள் ஒதுக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். வாக்காளர்கள் அனைவரும் முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து உரிய பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். இதில் பிரதமர் லீ சியன் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சியில் மொத்தமுள்ள 93 இடங்களில் 83 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அந்த கட்சி மொத்தம் 61.24% வாக்குகளை பெற்றது. எனினும் இது கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவு ஆகும். கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் நடந்து வரும் பொது தேர்தல்களில் ஆளும் மக்கள் செயல் கட்சி தொடர்ந்து வெற்றி பெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தேர்தல் வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் லீ பெருமையுடன் வெற்றி பெற செய்ததற்கு அனைத்து மக்களுக்கும் நன்றி. ஓட்டு விகிதம் எதிர்பார்த்த அளவு இல்லை என்றாலும் எங்கள் கட்சிக்கு மக்களிடம் ஆதரவு உள்ளதை தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. கொரோனா நெருக்கடி காலத்தில் மக்கள் எதிர்நோக்கிய வழி பதற்றத்தையும் முடிவுகள் காட்டுகிறது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியை கையாள்வதற்கும் சிங்கப்பூரை நெருக்கடி மற்றும் அதற்கு அப்பால் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கும் இந்த வெற்றியை பொறுப்புடன் பயன்படுத்துவோம் என உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள The Lightning.News வெப்சைட்டை பாருங்கள்.